வைகுண்ட ஏகாதசி திருநாள் உலகில் உள்ள அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் வருடம் வருடம் மிக மிக சிறப்பாக கொண்டாடும் திருநாள் வைகுண்ட ஏகாதசி. அப்படி என்ன பெருமைக்குரிய திருநாள் இது என்றால் ஆச்சரியம் அதிசயம் நிறைந்தது என்பது உண்மை. பார்க்கடல் வாசன் பரந்தாமன் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் திருநாள் இது. இந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்து எம்பெருமானை வணங்கினால் வருடம் முழுவதும் வரும் ஏகாதசி 24 ஏகாதசியிலும் விரதமிருந்த நற்பலன்களை நாம் அடைய முடியும். மாதங்களில் நான் மார்கழி என்றும் நாட்களில் நான் வைகுண்ட ஏகாதசி மாதங்களில் மார்கழி என்றும் நாட்களில் வைகுண்ட ஏகாதசி என்றும் பகவத்கீதையில் பெருமான் கூறுகின்றார். பூலோக சொர்க்கம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்தில் மட்டும் சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமர்சையாக நடக்கிறது தெரியுமா? இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழாவை திருவாய்மொழி திருநாளாக கொண்டாடுகிறார்கள். திருமங்கையாழ்வார் பெருமான் மீது கொண்ட பக்தியையும் அவர் செய்த ஆலய திருப்பணியையும் கண்டு அகமகிழ்ந்த அரங்கன் ஆழ்வார் முன் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்டார். ஆழ்வாரோ வைகுண்ட ஏகாதசி திருநாளை திருவாய்மொழி திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பெருமானும் அப்படியே ஆகட்டும் என்றதால் அன்று முதல் இன்று வரை இந்த விழா இங்கே திருவாய்மொழி திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருநாளுக்கு ஏகாதசி என்று பெயர் வர காரணம் என்ன? ஒரு சமயம் முரண் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்தினான். அவர்கள் பெருமாளிடம் முறையிட்டார். பெருமாள் முரனிடம் போர் செய்த பின்னர் அவன் நிராயுதபாணியை நின்றதை பார்த்து அவனையும் நல்வழிப்படுத்த எண்ணினார். போரிருந்து சற்று விலகி பத்ராகிரி ஆசிரமத்தில் உள்ள குகையில் தூங்குவதில் கிடந்தார். இதை கண்ட முரண் தன் வாளை எடுத்து பெருமாள் மீது சுழற்றினான். அப்போது அந்த அதிசயம் நடந்தது. பகவானின் திருமேனிலிருந்து ஒரு அழகிய பெண் வடிவு தோன்றியது. அந்த பெண் முரனை தன்னுடன் போருக்கு அழைத்தது. முரணோ கோபத்தில், ஏ பெண்ணை, உன்னை வீழ்த்த ஒரு என் அம்பு போதும் என்று அம்பை தொடுத்தான். அவள் ஹும் என்ற மந்திரத்தை உச்சரித்தாள். அவ்வளவுதான், முரண் சாம்பலாகிட்டான். இதை கண்ட பரந்தாமன் அவளை பாராட்டி, பெண்ணே, இன்று முதல் உனது திருநாமம் ஏகாதசி ஆகும். இதே வைகுண்ட ஏகாதசி திருநாளில் என்னை வணங்கும் பக்தர்கள் உன்னையும் வணங்குவார்கள். மேலும் இந்நன்னாளில் வழிபடும் பக்தர்கள் சகல செல்வங்களையும் தந்தருள்வேன், முடிவில் மோட்சத்தையும் அருள்வேன் என்று ஆசீர்வதித்தார். ஏகாதசி 11 என்பார்கள். ஞான இந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் 1. இந்த 11ஐயும் பகவானிடம் அர்ப்பணிப்பதே ஏகாதசி விரதமாகும். இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் யார் யார் பகவான் மீது முழு பக்தியுடன் விரதமிருந்து வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கான சொர்க்கவாசல் திறந்து அழைத்து நல்லருள் புரிவேன் என்கிறார் நாராயணர். பக்த கொடிகளே, பாருங்கள், வைகுண்ட ஏகாதசி நாட்களில் ஆலயம் செல்வோம், எம்பெருமானை வழிபடுவோம். நமோ நாராயணாய.